அனைவருக்கும் வணக்கம். நாம் உலக ஜெகஜோதி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தின் 6வது அத்தியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2வது பதிப்பாக நம்முடைய இந்த சித்த வேத பதிவு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த பதிவிலே சுக்கிலம் என்பது எப்படி சிருஷ்டிக்கிறது, அந்த சுக்கிலம் என்பது ஆண் தத்துவம் தான், எனவே ஆண் தான் பிரசவிப்பது என்கிற கருத்துக்களை சொன்ன சுவாமியின் வார்த்தைகளை செவிமடுத்தோம். இன்றைய பதிவிலே அதன் தொடர்ச்சியாக சிறிய பகுதியும் அதற்கு அடுத்தபடியாக 7வது அத்தியாயமும் இன்றைக்கு வாசிக்க இருக்கிறோம். சுக்கிலமாகின்ற விதையை போட வேண்டிய ஸ்தலமாகிய வயலை தளர்ச்சி செய்கிறது தான் புணர்ச்சி. சம்யோகத்தினால் அந்த ஸ்தலம் தளர்ச்சியாகிறது. அப்போது 4ஆம் அத்தியாயத்தில் சொன்ன பிரகாரம் முட்ட வடிவத்தில் சுக்கிலம் சென்று விழுகிறது. தளர்ச்சியாயிருக்கின்ற அந்த ஸ்தலம் அதற்கு செயற்கையாய் நின்று முட்டை வடிவமாகிய வித்து முளைத்து வருகிறது. அந்த ஸ்தலம் தளர்ச்சியானதால் தான் முன் சொன்ன வித்து பருத்து முளைக்க இடம் உண்டாயிற்று. அப்போது அந்த முட்டை பருத்து உப்பி முளைத்து நாளடைவில் பெரிதாய் மூப்படைந்த போது வெளியில் வருகிறது. அதுதான் சந்தானம். இப்போது ஸ்திரீ பிரசவித்தாள் என்று சொல்லுவதற்கு இடம் உண்டோ? இல்லை. ஏன்? சுக்கிலத்திலிருந்துதான் உற்பவித்தது, சுக்கிலம் இல்லாவிட்டால் பிரசவிப்பதில்லை என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே நாம் பார்த்தோம். நாம் சாதாரணமாக பேசும்போது நம்மிடத்திலே விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள் சிலவற்றை நம்மிடம் கேட்பார்கள். நீங்கள் மாமிசம் உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள், ஒரு தானியத்தை எடுத்து உண்ணச் சொல்லுகிறீர்கள், அதை தரையிலே போட்டால் செடி முளைக்கிறது, அப்படி என்றால் அதுவும் உயிர்தானே, அதை மாத்திரம் தின்னலாமா என்று வாதம் செய்வது வழக்கம். பாறையிலே போட்ட விதை முளைக்காது. பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணிலே போடப்பட்ட விதை மெல்ல மெல்ல உப்பி அது ஊறி அதன் உள்ளே இருக்கக்கூடிய விதைக்குள்ளாக உயிர் சக்தி என்பது உருவாகி அதன் பிறகு மண்ணிலே வேர் பிடித்து அது செடியாக வளர்ந்து உருவாகிறது. ஆனால் நாம் உணவாக உண்ணக்கூடியதிலே உயிர் இல்லை. உயிர் செய்வதற்கான தத்துவம் மாத்திரமே அதிலே இருந்தது. ஒரு உயிரை கொல்வது பாவம். இது உயிர் தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய விதை. இந்த விதைகளை உண்பது எந்த வகையிலும் பாவத்தை கொடுக்காது என்பதை ஞானபிதா உட்பட அனைத்து சித்தர்களும் சொல்லியிருந்தார்கள். விதண்டாவாதம் பேசுபவர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். எனவே உண்மையின் தத்துவத்தை புரிந்து பயணிப்பவர்களுக்கு குழப்பங்கள் தீரும். சுவாமி சொல்கிறார், ஆகையால் புருஷன் சுக்கிலத்தை தரிக்கிறது தான் கர்ப்பம். அது எப்படி என்றால் உடம்பாகிய புறத்தில் சுக்கிலத்தை நிறுத்துகிறது, அதாவது வெளியில் விடாமல் பத்திரம் செய்து விருத்தியாக்குகிறது. அதைத்தான் கர்ப்பம் தரித்தது என்று சொல்லப்படும். அந்தப்படி செய்யாவிட்டால் சுக்கிலம் உண்டாகி சந்தானம் உண்டாகுவதற்கு சாத்தியப்படுமோ? சாத்தியப்படாது. இப்பொழுது கர்ப்பம் தரிக்கிறது யார்? புருஷன். ஆனால் யார் பிரசவிக்கின்றது? புருஷன். அந்த விதம் சொல்லப்படும் புருஷன் தரித்திருக்கின்ற கர்ப்பத்தை ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டவர்களது சம்யோக ஸ்தலமாகிய வித்தை விதைக்க வேண்டிய ஸ்தலத்தில் சம்யோகம் செய்து தளர்ச்சியாக்கி அந்த தளர்ச்சியிலே வித்தாகப்பட்ட சுக்கிலத்தை சேர்க்கிறான். அந்த சுக்கிலத்திலே இருந்து மனுஷர் என்று அபிமானிக்கப்பட்டவராகிய பிரகிருதியாய் இருக்கின்ற ரூபத்தோடு கூடியவர் உற்பவிக்கிறார்கள். அதில் புருஷர் என்று சொல்லுகிறவரில் அடங்கி இருக்கின்ற சுக்கிலத்திலிருந்து உற்பவித்ததால் புருஷ ரூபமும், ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறவரில் அடங்கியிருக்கின்ற சுக்கிலத்திலிருந்து உற்பவித்ததால் ஸ்திரீ ரூபமும் உண்டாயிற்று. இங்கே நம்முடைய மருத்துவ சாஸ்திரம் சொன்ன ஒரு கருத்தை ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக இருக்கும். பெண்ணுடைய கருப்பையிலே ஆணுடைய பீஜத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சுக்கிலம் சென்று விழுகிறது. அப்படி விழக்கூடிய சுக்கிலத்திலே நுண்ணுயிர்கள், அதாவது சிறிய உயிர்கள் இருந்து அது பெண்ணின் கருப்பையில் இருக்கும் கருமுட்டையை தொலைத்தபடியாக உள்ளே சென்று விழுகிறது. இதிலே ஆண் கற்பம் பெண் கற்பம் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கேட்கும் போது, ஒரு ஆணுக்கு எப்படி சுக்கிலம் சுரக்கிறதோ அது போல பெண்ணுக்கும் சுக்கிலம் சுரக்கிறது. அதற்கு சுரோனிதம் என்று பெயர். ஒரு பெண் சம்யோக சமயத்திலே சுரோனிதத்தை முதலிலே சுரந்து விட்டாள், அதன் பிறகு சுக்கிலம் சென்று கருப்பையில் விழுகிறது என்றால் அப்பொழுது பிறப்பது ஆண் குழந்தையாக இருக்கும். ஒரு ஆணின் சுக்கிலம் முதலாவது விழுந்து அதன் பிறகு பெண்ணின் சுரோனிதம் சென்று விழுந்தால் அப்போது பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் என்று மருத்துவ சாஸ்திரம் சொல்லுகிறது. இதிலே மேலும் பல நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. எது எப்படியாக இருந்தாலும்
சோனிதம் என்று சொல்லப்பட்ட பெண்ணின் கருப்பையிலே சுரக்கக்கூடிய நீர் என்பது சுக்கிலத்தை தாங்கிச் செல்லக்கூடிய ஒரு ஏந்து பொருளாக இருக்கிறது. சுக்கிலம் என்பதுதான் உயிரை கொண்டு வருகிறது. அது கருப்பைக்குள்ளே இருக்கும் முட்டையிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அந்த முட்டை என்பது ஒரு பை போல இருக்கிறது. உள்ளே சென்று விழுந்த சுக்கிலம்தான் உண்மையான உயிர். அதுவே மெல்ல மெல்ல வளர்ந்து உயிராக உடலாக எடுக்கிறது என்பதை சுவாமி சொல்லுகிறார். இங்கே ஞானிகள் மகான்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நீண்ட நெடிய ஆய்வின் பேரிலே சொல்லப்பட்டவை என்கிற காரணத்தால் அவற்றிலே மேலும் வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருக்காமல் அப்படியே ஏற்று நடப்பது சாலச் சிறந்தது என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. சீடர் கேட்கிறார், சுவாமி, ஸ்திரீக்கு சுக்கிலம் உண்டோ? உண்டானால் இது எப்படி கர்ப்ப பாத்திரத்தில் விழுகின்றது? குரு சொல்கிறார், ஸ்திரீக்கும் சுக்கிலம் உண்டு. ஸ்திரீக்கு சுக்கிலம் உத்பவித்து வருவதாகிய ஒரு வஸ்து நமக்குள்ள மூத்திர குழாய்க்கு சமமான ஒரு குழாய் அவர்களுக்கும் உண்டு. அதன் வழியேதான் அவர்களுக்கு மூத்திரமும் சுக்கிலமும் வருகிறது. அந்த குழாய்க்கு கீழே கர்ப்பப்பை கூடி மூடுபட்டு இருக்கிறது. அது சம்யோக சமயத்தில் வாயு சக்தியினால் திறக்கப்படுகிறது. அது எவ்விதம் என்றால் ஒரு தோல்பந்திற்குள், அதாவது குழலால் பம்பினால் காற்றை உட்செலுத்துவது போல சம்யோக சமயத்தில் அந்த பை திறக்கிறது. அந்த சமயத்தில் அதிலே ரத்தம், நீர் முதலியவைகள் சென்று விழுந்து தளர்ச்சியாகின்றது. அதில் புருஷர் என்று சொல்லிவர்களுடையதோ அல்லது ஸ்திரீகள் என்று சொல்லிவர்களுடையதையோ சுக்கிலம் முட்டை வடிவமாக சென்று விழுந்து அது அந்த தளர்ச்சியிலிருந்து பெரிதாகி முதிர்ந்து உடைந்து வெளியில் கிளம்பி வருகிறது. அதில் ஸ்திரீ என்கிற ரூபமும் புருஷர் என்கிற ரூபமும் உண்டாகிறது. சிஷ்யர் கேட்கிறார், ஸ்திரீ சுக்கிலம் ஸ்திரீ ரூபம் என்றும் புருஷ சுக்கிலம் புருஷ ரூபம் என்று சொன்னீர்கள் அல்லவா? அந்த ஸ்திரீ ரூபம் சிலது தகப்பனின் நிறமும் புருஷ ரூபமும் சிலது தாயின் நிறமுமாக காணப்படுகிறதே, அது என்ன காரணம்? சம்யோக சமயத்தில் புருஷன் ஸ்திரீயிடத்தில் அதிமோகத்துடன் ஏக விசாரமாய் இருக்கின்ற சமயத்தில் சுக்கிலம் இறங்கினதால் அந்த ஸ்திரீனுடைய ரூபம் அச்சுக்கிலத்தில் பிரதிபிம்பிக்கிறது. இதே மாதிரியாகத்தான் ஸ்திரீக்கும் புருஷனிடத்திலே அதிமோகத்துடன் ஏக விசாரமாய் இருக்கின்ற சமயத்தில் சுக்கிலம் இழகினதால் அந்த புருஷனுடைய ரூபம் ஸ்திரீனுடைய சுக்கிலத்திலும் பிரதிபிம்பிக்கிறது. அப்போது அந்யோன்யம் பிரதிபிக்கின்ற ரூபமாக தனிக்கின்றது. காரணம், விசாரம்தான் ரூபம். விசாரம் இல்லையானால் ரூபம் இல்லை. அந்த விசாரம் மனசிலிருந்து உத்பவிக்கின்றது. அந்த மனம்தான் சுக்கிலம். அந்த சுக்கிலத்தை கொண்டுதான் சிருஷ்டி. அந்த சிருஷ்டி தான் ரூபம். அந்த ரூபம் தான் விசாரம். இதனால் தான் நிறம் வித்தியாசமாக ஏற்பட்டது. அதற்கு திருஷ்டாந்தம் குதிரையை இணை சேர்க்கிறது. எப்படி என்றால், விசேஷமான ஒரு ஆண் குதிரையை பெண் குதிரையின் முன்னிலையிலே நிறுத்தி அதன் பெண் குதிரையினுடைய கண்ணை கட்டிவிட்டு கோவேறு கழுதையை மேற்படி பெண் குதிரைக்கு தெரியாமல் அதனுடன் இணை சேர்த்து பிறகு கோவேறு கழுதையை அப்புறப்படுத்தி பெண் குதிரையின் கண்ணை அவிழ்த்துவிடும் போது ஏற்கனவே முன் பார்த்த ஆண் குதிரையை தன் எதிரிலேயே பார்க்கிறது. அந்த சமயம் பெண் குதிரைக்கு இந்த எதிரில் நிற்கின்ற ஆண் குதிரைதான் தன்னோடு சம்யோகம் செய்ததாக விசாரம் உண்டாகி அந்த விசாரத்தை அனுசரித்து மேற்படி ஆண் குதிரையை போன்று துல்லியமாக குட்டி உண்டாகிறது. ஆனால் உண்மையில் அந்த பெண் குதிரையோடு சேர்ந்தது கோவேறு கழுதை. அது தெரியாமல் அதன் முன்னிலையிலே நிறுத்தியிருந்த ஆண் குதிரையைத்தான் தன்னோடு சம்யோகம் செய்தது என்கிற விசாரத்தினால் அந்த விசாரத்திற்கு அனுசரித்து குட்டி உண்டானது. அதனால் தான் விசாரமாகும் ரூபம். ஆனால் அந்த சுக்கிலம் இலகும் போது எப்படி விசாரமோ அதை அனுசரித்துத்தான் உத்பவம் உண்டாகிறது என்று இதனால் நன்கு வெளியாகிறது என்று சுவாமி சொல்கிறார். இது கலப்பின குதிரைகளை உருவாக்கக்கூடிய ஒரு முறை. அரபு தேசத்திலே இது போன்ற காரியத்தை செய்து வீரியமான கலப்பின குதிரைகளை உருவாக்கினார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சுவாமி அச்சமயத்திலே கேள்விப்பட்டிருந்த கருத்துக்களை தன்னுடைய உபதேசத்தில் இணைத்துச் சொல்லி இருப்பது இங்கே உற்று நோக்கத்தக்கது. ராமதீர்த்த பரமஹம்சர் என்கிற மகா ஞானியை பற்றி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொன்னார்கள். ராமதீர்த்த பரமஹம்சர் ஒரு தேர்ந்த ஞானி. அவருடைய நூல்களை வாசியுங்கள், அப்போது உங்களுக்கு தெளிவான நல்ல விளக்கங்கள் கிடைக்கும் என்று சுவாமி அருளி செய்திருந்தார்கள். ஞானிகள் மகான்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ஊன்றுகோலாக இருந்து நம்மை யோக பாதைகளே வழிநடத்துகின்றன. ராமதீர்த்த பரமஹம்சருடைய நூலை வாசித்து பார்க்கும் போது அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். யோக சாதனத்தை பற்றி உபதேசிக்கக்கூடிய ஒருவன் அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடியாக மாணாக்கர்களின் மனநிலைக்கு ஏற்றபடியாக உபதேசம் செய்யக்கூடிய முறையை சற்று மாற்றி அமைக்க வேண்டும். உதாரணங்களை அவ்வப்போது இருக்கக்கூடிய உலகியல் சார்ந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இங்கே ஞானிகள் மகான்கள் தங்களுடைய வாழ்நாளிலே கண்டறிந்தவற்றையெல்லாம் அந்தந்த காலங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களின் மனநிலை, அப்போது இருக்கக்கூடிய பொருட்களை அனுசரித்து சொல்லுவது வழக்கமாக இருந்தது. அப்படித்தான் சுவாமியும் இங்கே விளக்கம் சொல்லி இருக்கிறார். அடுத்து 7வது அத்தியாயத்திலே இருந்து இன்று நாம் பதிவுகளை பார்க்க போகிறோம். 7வது அத்தியாயத்திலே சீடர் சுவாமியிடம் கேட்கிறார், சுவாமி, விசாரம் ரூபம் என்றும் ரூபம் விசாரம் என்றும் கற்பித்தீர்கள் அல்லவா? ஆனால் அந்த பிரகாரமே காணவும் படுகிறது.
ஆனால் அது எப்படி என்று புலப்படவில்லை என்று கேட்கிறார். அதற்கு சுவாமி சொல்கிறார், இப்படி காணப்படுவதும் கேட்கப்படுவதும் அறியப்படுவதும் முதலிய யாவும் ஒன்றும் இல்லாதது. இவை யாவும் தன்னில் இருந்து உண்டானது என்றும் தன்னிலேயே லயிக்கப்படுகிறது என்றும் பல தடவைகள் சொல்லப்படுகிறது அல்லவா? ஆனால் இவைகளை காணுவதும் கேட்பதும் அறிவதுமாகிய இவைகள் எல்லாம் சொப்பனமாகும். குருவே, சொப்பனமா? நான் இப்போது தூங்கவில்லையே, தூங்கும் போதுதானே சொப்பனம் காண்பது, இப்போது எப்படி சொப்பனம் என்று சொல்லுவது? ஓஹோ, நீர் இப்போது உணர்வோடு இருக்கிறீரோ? ஒரு காலம் இல்லை. உமக்கு இப்போது தூக்கம் காணுவதும் கேட்பதும் அறிவதும் யாவும் இத்துக்கத்தினாலேதான். சுவாமி, என்ன இவ்விதம் சொல்லுகிறீர்கள்? நான் தூங்கும் போது யாதொன்றையும் அறிவதில்லை. இப்போது நான் உணர்வுடன் இருக்கிறேன். இவையெல்லாம் காணுவதும் கேட்பதும் அறிவதும் செய்கின்றேன். அப்படி இருக்க இது தூக்கம் என்றும் இந்த காணப்படுபவை எல்லாம் சொப்பனம் என்றும் சொல்வதை எவ்விதத்தில் நம்புகின்றது? ஆனால் இப்போது உமக்கு தூக்கம் தெரிந்திருக்கிறது அல்லவா? இந்த அவஸ்தை யாதென்று சொல்ல வேண்டும். ஜாக்கிரத அவஸ்தை என்று. எத்தனை அவஸ்தைகள் உண்டு? 3 அவஸ்தைகள். அவை யாவை? ஜாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி. இப்போது எந்த அவஸ்தை ஜாக்கிரதை? ஜாக்கிரதை என்று சொல்லப்பட்ட நிலைமை எது? உணர்வோடு இருப்பது. இப்போது உமக்கு உணர்வு உண்டோ? உண்டு. உண்டென்றால் உம்மை நீர் அறிய வேண்டியதல்லவா? அறிகிறேன். ஆனால் உங்களை நீர் அறிந்திருக்கிறீரா? இல்லை, நான் அறிகிறதில்லை. உம்மை நீர் அறிந்ததில்லை என்று நீரே சொல்லுகிறீர். அப்படி உங்களை நீங்கள் அறிந்ததில்லை என்றால் உமக்கு உணர்வு உண்டு என்று சொல்ல முடியுமோ? இல்லை. உணர்வு இல்லாத அவஸ்தையை ஜாக்கிரதை என்று சொல்லலாமோ? சொல்லக்கூடாது. ஜாக்கிரதை அல்ல என்றால் பின் என்ன நிலைமை? சுளுத்தியாயிருக்கும். சுளுத்தி என்றால் என்ன? தூக்கம். ஆனால் இப்போது உமக்கு நல்ல தூக்கமாகும். எப்படி என்றால், நீர் தூங்கும் சமயம் நான் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்கிற விசாரம் உண்டோ? இல்லை. இந்த பிரகாரம்தான் நீர் இப்போது தூங்குகிறீர். அப்படி தூங்குவதால் தான் நான் இப்போது தூங்குகிறேன் என்கிற விசாரம் இல்லாமல் போனது. நான் தூங்குகிற சமயத்தில் இப்படி யாதொரு அவஸ்தையும் காணுவதில்லை அல்லவா? இப்பொழுது இவைகள் காணுகிறது. இது எப்படி காரணம் என்ன? நீர் தூங்கும் போது சொப்பனம் காண்பதில்லையா? காண்பதுண்டு. அந்த சமயம் நான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றும் தூங்கும் பொழுது காண்பது சொப்பனம் என்றும் உள்ள விசாரம் உமக்கு இருக்கிறதா? இல்லை. அப்படி சொப்பனம் அனுபவித்துக் கொண்டிருக்கையில் உமது விசாரம் யாதென்று தோன்றுகிறது? இது ஜாக்கிரத அவஸ்தை என்றும் யதார்த்தத்தில் நாம் அனுபவிக்கிறது என்றும் தோன்றுகிறது. தூக்கம் விழித்த போதோ நான் இதுவரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் அப்போது தோன்றிய யாவும் தூக்கத்தில் சொப்பனம் என்றும் புறப்படுகிறது. இங்கே சுவாமி நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக உடல் வாழ்க்கையை சொப்பன வாழ்க்கை என்று நிறுவுகிறார்கள். சுவாமியின் இந்த கருத்துக்கள் சுவாமி மாத்திரம் சொல்லவில்லை, எண்ணற்ற மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள். பகவான் ஸ்ரீ ராமருக்கு அவருடைய ஞான குருவாக்கிய வசிஷ்ட மகாமுனிவர் உபதேசித்த யோக வாசிஷ்டம் என்கிற நூலிலே இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. நம்முடைய பதிவுகளிலே யோக வாசிஷ்டத்தை நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். யோக வாசிஷ்டத்திலேயும் இதற்கான பதில் தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு நீங்கள் நம்முடைய யோக வாசிஷ்டம் பதிவை பார்த்திருந்தால், யோக வாசிஷ்டத்தில் இதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்திருந்த பதிவிலே இதற்கான விளக்கம் இருக்கிறது. ஒரு மன்னன் தன்னுடைய அவையிலே ஒரு மாயாவியால் 2 நிமிடங்களில் 70 ஆண்டுகள் வாழ்ந்திருந்த வாழ்க்கை அனுபவத்தை ஒருவருக்கு கொடுத்தார். அதை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்வதற்காக அந்த மன்னன் தன்னுடைய படை சேனைகளோடு பயணப்பட்டு சென்று தான் கனவிலே கண்டதாக கருதப்பட்ட அந்த தேசத்திலே உண்மையிலேயே தான் வாழ்ந்திருந்த அடையாளங்களை எல்லாம் தெரிந்து கொண்டான். 2 நிமிடத்திலே அவனுடைய முந்தைய பிறவியை காட்டிக் கொடுத்த அந்த மகான் அந்த மன்னனால் போற்றப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு கருத்தை நாம் கடந்த பதிவிலே யோக வாசிஷ்டம் என்கிற நூல் தொகுப்பிலே பார்த்திருக்கிறோம். இதை பார்க்காதவர்கள் யோக வாசிஷ்டம் என்கிற நம்முடைய பதிவை பார்த்தால் இதற்கான விளக்கம் கிடைக்கும். நாம் இப்போது சொப்பனத்தில் தான் இருக்கிறோம் என்பது அங்கே முழுமையாக நிறுவப்படும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.